ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சோஷியல் மீடியாஸோட எப்படி பிளாகரை வந்து ஜாயின் பண்ணுற அல்லது கனெக்ட் பண்ணுறன்றத நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வகையான சோஷியல் மீடியாஸோட லோகோஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ இதுக்கு வந்து எந்த விதமான லிங்க் கொடுக்கல. காரணம் என்னென்னு சொன்னால் ஏன்டா இப்போ இந்த பிளாகர் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணி கொண்டிருக்கேன். அடுத்து இதுக்கு ரிலேட்டடான எந்த விதமான ஒரு சோஷியல் மீடியாஸும் வந்து க்ரியேட் பண்ணப்படலை. அதனால் வந்து இந்த லிங்கும் கொடுக்கப்படலை. அப்படி சோஷியல் மீடியாஸ் க்ரியேட் பண்ணப்பட்டால் எப்படி நாங்கள் இந்த லிங்கில் கொடுக்குறன்றது தான் இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து டேஷ்போர்ட் அதுக்கு நீங்கள் போக டெம்ப்ளேட்டில் போயிட்டு எடிட் HTML இதில் நாங்கள் எங்களுக்கு தேவை என்ன ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த வளமை போலவே Ctrl+F கொடுத்து ஒரு லெட்டர், அதாவது இந்த இடத்துல நான் ஃபேஸ்புக் கொண்டே கொடுக்கேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக்குன்ற டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகுது. அதனால நான் இந்த இடத்துல ஃபேஸ்புக்ன்ற கொடுத்தேன் போகிறேன். ஃபேஸ்புக்ன்ற நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் நான் சர்ச் பண்ணுறேன். ஒவ்வொன்றுக்கும் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ரைட், ஓகே. இந்த வந்து சோஷியல் பார் என்ற ஒரு கிளாஸுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிற ஒரு URL-க்குள்ளே தான் வந்து இந்த ஃபேஸ்புக்ன்ற கிளாஸ் வந்து காணப்படுது. இதில் நமக்கு தேவையானதெல்லாம் விட்டு மற்ற எல்லாம் அழிச்சிடுவோம். இதில் எங்களுக்கு தேவைப்படும் ஃபேஸ்புக் தேவைப்படும், ட்விட்டர் தேவைப்படும். இந்த மற்றது விமோ, ஃப்ளிக்கர், ட்ரபிள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்து உங்களுக்கு நான் இதை காட்டுறதுக்கு காரணம்னு சொன்னால் உங்களுக்கு தேவையில்லாததில் நீங்கள் அழிக்கணும் தேவைப்படும்ன்றதுக்காக தான் நான் செய்து காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு ஃபேஸ்புக்குரிய ஒரு லிங்க் ஒன்று தான் நான் இடத்துல வந்து போட போகிறேன். இந்த லிங்கை நான் காப்பி பண்ணிட்டு இல்லை, இப்போ உங்களுக்கு எதுவும் குரூப்புகள் அல்லது பேஜுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் லிங்கை வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த href என்ற ஒரு இந்த சிங்கிள் கோட்டேஷன்ஸ் இருக்கிற இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. இப்போ அடுத்து வந்து பார்ப்போம் ட்விட்டர். இதுலேயும் வந்து அந்த நான் ட்விட்டருக்குரிய அந்த ஒரு பொதுவாக லொகின் பண்ணி போகக்கூடிய அந்த லிங்கை தான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து கூகுள்+. இது கூகுள்+ வந்து என்னோட ஜிமெயிலில் நான் லொகின் பண்ணிக்கிறதால வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு லிங்குக்கு போகும்போது நான் அந்த லிங்கை சும்மா ஒரு காப்பி பண்ணி கொடுக்கேன். ஒரு உதாரணமாக தான் இதை நான் செஞ்சு காட்டுறேன். இங்கே உங்களுக்குரிய பேஜுகள், குரூப்புகள் எதுவும் அப்படியான ஒரு அக்கௌண்ட்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த லிங்கை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு பிளாகரோட வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ அல்லது அது ஃபேஸ்புக் பண்ணுற சோஷியல் மீடியாஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ டெம்ப்ளேட் சர்வ் கொடுத்தால இப்போ சர்விங் ஆகி கொண்டிருக்கு. டெம்ப்ளேட் வந்து சர்வ் ஆகிட்டு இப்போ வந்து எங்களோட மெயின் பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் எடிட் பண்ணதால் அங்கே நிறைய ஒரு சோஷியல் ஐக்கன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ 3 இருக்குது: ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள்+. இப்போ ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், நான் கொடுத்த லிங்க்கு ஏற்ற மாதிரியே அந்த லிங்க் வந்து ஒழுங்காக வேலை செய்யுது. இப்படியும் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இப்படி உங்களோட பிளாகரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.